சர்வதேச விமான நிலையமானது சர்வதேச பயணிகளுக்கு அவசர அறிவிப்பை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வழி கட்டுப்பாடுகள் காரணமாக சென்னையிலிருந்து இயக்கப்படும் சில சர்வதேச விமான சேவைகளில் காலதாமதம் அல்லது பயணத்தை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. எனவே சர்வதேச பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகள் தங்கள் விமானத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கூடுதல் தகவல்களை அறிய அந்தந்த விமான நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆனது வளைகுடா நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதாக கூறியுள்ளது. இது குறித்த தகவலானது பாதிக்கப்பட்ட பயணிகளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது. இதேபோன்று திருச்சியிலிருந்து இன்று மதியம் 12:45 மணிக்கு 145 பயணிகளுடன் துபாய் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவழியில் மீண்டும் திருச்சிக்கே திரும்பிவிட்டது. அமீரகத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் பதற்றமான சூழல் தற்போது நிலவுகிறது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானத்தை துபாயில் தரையிறக்காமல் மீண்டும் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக தரையிறக்கி விட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது.